முதல்ல அவங்க சொன்னது வந்து அகமுடையர் அப்படின்ற அந்த சமூகம். அகமுடையர் சமூகம் வந்து விகிதாச்சார அடிப்படைப்படி அந்த காலகட்டத்துல 5.07 விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க. அடுத்தது அம்பலக்காரன், இது எல்லாமே தமிழ் ஜாதிகள், இப்ப நான் சொல்றது. அம்பலக்காரன் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து 1.4 வந்து அம்பலக்காரர்கள் இருந்திருக்காங்க. நாவிதர் அப்படின்ற ஒரு சமூகம் அவங்க வந்து 1.04 ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆண்டி அப்படின்னு ஒரு சமூகம் இருந்திருக்காங்க. ஆண்டி வந்து 0.19 சமூகம் விகிதாச்சாரம் இருந்திருக்காங்க. தமிழ் பார்ப்பனர்கள், நான் சொல்றதுக்கு சண்டை வந்து போடக்கூடாது, பார்ப்பான் தமிழனா அப்படின்லாம் சண்டை போடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு மற்ற பிற மொழியினருக்கு போறப்ப தெரியும். தமிழ் பார்ப்பனர்கள் 5.69% தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. செட்டியார்கள் 1.39% இருந்திருக்காங்க. இடையர்கள் இல்லைன்னா கோன் என்றால் அரசன், கோனார்கள் எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா 3.17% விகிதாச்சாரம் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது செங்குந்தர்கள், முதலியார்கள், செங்குந்தர்கள் 0.94, அதாவது தோராயமா 1% வந்து அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. கல்லர் சமூகத்தினர் 8.54% இருந்திருக்காங்க. கம்மாளர் அப்படின்ற சமூகம் 2.71% இருந்திருக்காங்க. குறவர் அப்படின்ற சமூகம் 0.22% விகிதாச்சாரத்தில் இருந்திருக்காங்க. குயவர்கள் அவங்க வந்து எவ்வளவு இருந்திருக்காங்கன்னா 0.5 அப்படின்னு விகிதாச்சாரத்தில் இருக்காங்க. மலையமான் அப்படின்ற ஒரு சமூகம் 0.3 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில இருந்திருக்காங்க. அடுத்தது மறவர்கள் வந்து 0.19% வந்து அவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது முத்தரையர் அப்படின்ற சமூகம் வந்து 0.26 அவங்க இருந்திருக்காங்க. நத்தமான் அப்படின்னு ஒரு சமூகம், நத்தமானா உடையாருன்னு நான் நினைக்கிறேங்க, அது வந்து 0.94% வந்து உடையார்கள் இருந்திருக்காங்க, தோராயமா 1% வச்சுக்கலாம். தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க 6.75% இருந்திருக்காங்க. அடுத்தது பள்ளி வந்து 10.88% விகிதாச்சார அடிப்படையில் அவங்க இருந்திருக்காங்க. பண்டாரம் அப்படின்ற ஒரு சமூகம் 0.33 இருந்திருக்காங்க. பறையர் அப்படின்ற ஒரு சமூகம் 14.22% இருந்திருக்காங்க. நல்லா கேட்டுங்க, பறையர்கள் 14.22% இருந்திருக்காங்க. செம்படவர் அப்படின்ற ஒரு சமூகம் 0.38% இருந்திருக்காங்க. நாடார்கள் 1.59% இருந்திருக்காங்க. சுடர்மான் அப்படின்னு ஒரு சமூகம் இருந்திருக்காங்க, அது 0.39% இருந்திருக்காங்க. வளையன் அப்படின்ற ஒரு சமூகம் 4.91% எடுத்திருக்காங்க. வள்ளுவர் அப்படின்ற ஒரு சமூகம் 0.31% இருந்திருக்காங்க. வன்னியர் அப்படின்ற சமூகம் 0.74% இருந்திருக்காங்க. வண்ணார் 0.73% இருந்திருக்காங்க. கடைசியா வேளாளர்கள் 9.45% இருந்திருக்காங்க. அப்ப தோராயமா இந்த தமிழ் ஜாதிகள் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 83.37%, 84% தோராயமா தமிழ் ஜாதிகள் மட்டும் 1911 தஞ்சாவூர்ல இருந்திருக்காங்க.